தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை வழங்கி உலக நாடுகளை விட இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறைவான ஒரு உலக அளவில் இந்திய குறைவான நாடாகவும் இந்திய அளவில் தமிழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு எடுத்த சீரிய நடவடிக்கைகளால் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவருடைய ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கைகளால் கொரோனா வைரஸிலிருந்து நம்மை காத்துக் கொள்கின்ற வகையில் நாம் சிறப்பான நடவடிக்கைகளை மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கரூர் மாவட்டத்தில் 42 கொரோனா வைரஸ் தொற்று பாதித்த நபர்கள் இருந்தார். ஒரு கட்டத்தில் 42 பேரும் குணமடைந்து கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு மாவட்டமாக திகழ்ந்த நிலையில வெளி மாநிலங்களில் இருந்தும் சென்னையில் இருந்தும் வந்தவர்கள் தான் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே இன்று சமுதாய தொற்று இல்லை. நம்முடைய மாவட்டத்தில் இன்றும் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் மருத்துவமனையில் இருந்தாலும் சமுதாய தொற்று இல்லாத ஒரு மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் விளங்குவதை நாம் பெருமை கொள்கிறோம். அந்த வகையில் இன்றும் வெளிமாநிலத்தில் இருந்தும் சென்னையிலிருந்து வருபவர்கள் எல்லாம் பரிசோதித்து அவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கி அந்த பாதிப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சைகள் அளித்து நம்முடைய பகுதியில் அந்த கொரோனா தொற்று இல்லாத ஒரு பகுதியாக மாவட்டமாக நம்மை காத்து வருகிறோம். இந்த 2 மாத காலத்தில் மக்கள் வேலை இல்லாமல் வருமானத்திற்கு வழி இல்லாத இருந்த சூழ்நிலையில படிப்படியாக அந்த ஊரடங்குகளை எல்லாம் தளர்வு செய்து கீழ்த்தட்டு மக்கள், பொருளாதாரத்தில் நலிந்த மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்று பல பேர் ஏதாவது விமர்சனங்களை சொன்னாலும் ஏழை எளிய மக்கள், கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், விவசாயிகள் போற்றக்கூடிய அரசாகத்தான் அம்மாவுடைய அரசு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கூட்டுறவுத்துறையின் மூலமாக குறைந்த வட்டியில கடனுதவிகளை கொடுக்க வேண்டும். அதுவும் பெண்களுக்கு கடனுதவிகளை கொடுத்தால் அந்த குடும்பத்தினுடைய சிரமம் தீரும் என்கின்ற வகையில இந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இருந்த பொழுது சுய உதவி குழுக்களுக்கு சுழற்சி நிதிகளை கொடுத்து பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய அரசுதான் பெண்களை மையப்படுத்தி அரசு கொடுக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாக அம்மாவை இருந்த பொழுதும் சரி, இன்று அம்மா இல்லாத சூழ்நிலையில் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களாக இருந்தாலும் பெண்களை மையப்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில இன்று கொரோனா வைரஸ் தொற்று பாதித்திருந்த நிலையில பெண்களுக்கு குறைந்த வட்டியில அவர்களுக்கு கடனுதவிகளை கொடுத்து சுலப தவணையிலே அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தினுடைய சிரமங்கள் தீரும், நாட்டினுடைய பொருளாதார நிலை உயரும் என்பதை கருத்திலே கொண்டு இன்று இந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதன் வகையில இன்று 23,60,000 ரூபாயும் 9,20,000 ஆக மொத்தம் 483 நபர்களுக்கு 32,80,000 ரூபாய் கூட்டுறவுத்துறை மூலமாக கடன் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி மாலை வணக்கம். உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான சிறப்பு கடனுதவி வழங்கும் திட்டத்தினை நமது மண்ணின் மைந்தர் மாவட்ட மத்திய கூட்டுறவுடைய தலைவர் அவர்களையும் மாவட்ட மத்திய கூட்டுறவுடைய மேலாண்மை ஆட்சியோடு வழிகாட்டல் முடியும். திருச்சிராப்பள்ளி மாவட்ட மத்திய கூட்டுறவின் சார்பிலே காட்டிலும் வெகு குறைந்த அளவிலான பாதிப்புடைய ஒரு கட்டுக்கோப்பான மாவட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்
Dear